நெட்டில் நிறையா தடவை சர்ச் பண்ணதில் கிடைக்காத விஷயங்கள்ல இது ஒன்று. ஸோ அதனால் இதை முழுமையாக கேளுங்க. சோரியாசிஸ்லேருந்து முழுமையாக குணம் பெறுங்க. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சோரியாசிஸ் அப்படின்னா என்ன? சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு தோல் நோய். இந்த நோய் உடம்போட முழு பாகத்திலையும் பரவக்கூடிய ஒரு தன்மையுடையது. இது ஆரம்பத்தில் சின்ன சின்ன பத்து மாதிரி வரும். அதுக்கடுத்து அதை சொரிஞ்சு அதுக்கடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் தோல் மேலே இன்னொரு தோல் அப்படியே அடுத்தடுத்து தோல் அப்படின்னு வர்ற அளவுக்கெல்லாம் கூட ஃபார்முலா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ இந்த நோய் எப்படி வருது, இது எப்படி மருந்து சாப்பிட்டாலும் குணப்படுத்த முடியலையே, கட்டுக்குள்ளதான் வைக்க முடியுது. ஸோ இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை குணப்படுத்த முடியும். அதனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. ஸோ இது ஒரு கன்சல்டண்ட்டாக, சோரியாசிஸ் கன்சல்டண்ட்டாக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் நான் பேசி முடிச்சதுக்கு எடுத்து உங்களுக்கு எது சந்தேகம் இருந்ததுன்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது இலவசமானது தான், பட் நிபந்தனையுள்ள இலவசம். சரியா? ஸோ ஏன்னா அறிவுரை எல்லாமே நிறையா பேருக்கு கிடைக்கும். ஆனால் அது அவங்க இலவசமாக கிடைக்கிறதுனால அதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் இது நிபந்தனையுள்ள இலவசம் ஆலோசனை. சரி, இதுக்கு முன்னாடியே நான் இப்படிலாம் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். முதல்ல சோரியாசிஸ் அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம வாங்க உள்ளே போகலாம். பொதுவாக உடம்புல நோய் அப்படின்னு வர்றது மனுஷங்களுக்கு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, மருந்து சாப்பிட்டா குணமாயிரும். சாதாரண வர நோய்கள் எல்லாம் பலவற்றுக்கு மருந்து சாப்பிட்டா ஈஸியாக குணமாயிரும். நம்ம லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி, வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், ஒரு சிலவங்களோட பழகுறோம், இது எல்லாமே எதையுமே மாற்றம் செய்யாமல் நம்ம வெறுமனே மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் மட்டும் சரியாயிரும். ஸோ அப்படின்னு கொஞ்சம் இது இருக்குது. ஆனால் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் நம்ம லைஃப் ஆக்டிவிட்டி, உணவு, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மாற்றாமல் இருக்கிறதுனால நோய் அந்த இதை கட்டுக்குள்ளே தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நோய்களை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் பார்ட் எப்படி வேலை செய்யுது, மருந்து எடுத்துக்கிட்டு ஏன் குணமாகலை, இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா இது மனசோட கண்ட்ரோலில் போயிடுது. ஸோ இப்படி இந்த ரெண்டுமே ஈக்குவலேஷனாக இருக்கிற விஷயங்கள்ல ஒரு சில நோய்கள் இருக்கு. உதாரணமாக புற்றுநோய், சர்க்கரை, ஆஸ்துமா, சோரியாசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நோய்கள் சொல்லுவாங்க, இன்னும் இருக்குது. பட்டு இது மெயின், நிறைய பேற்ற நம்ம கேட்டு உணரக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சோரியாசிஸ் மட்டும்தான். சரி, சோரியாசிஸ் வர்றதுக்கு காரணம் என்ன, இதை குணப்படுத்துறதுக்கு என்ன வழி? முதல்ல காரணத்தை பார்க்கலாம். இதுல காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உடம்போட சின்ன புரிதல் இல்லாம போறது தான் நோய். பட் உடம்போட புரிதல்லாம் என்ன, சிம்பிளா நம்ம வெளியில காலையில் எந்திரிச்சிலிருந்து வெளியில நடக்கிறோம், வேலைக்கு போறோம், வர்றோம், மறுபடியும் தூங்குறோம். ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்ல ஜஸ்ட் நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறது மூக்கு, வாய் வழியா, சுவாசங்கள் வழியா வர்ற ஃபர்ஸ்ட் கழிவு. இது காற்று மாசு அந்த இதனால வர்றதுனால இது உள்ள போனோடனே நம்ம லங்ஸ் என்ன செய்யணும்னா அதை கழிவுகள்லாம் சேர்த்து வச்சு வெளியேற்றுறதுக்கு ஒரு வேலை பண்ணும். அந்த வேலைக்கு பேர் தான் தும்மல். ஸோ இந்த தும்மல் நீங்கள் லேசாக வருதுன்னு நினைக்காதீங்க. இது 144 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த நச்சுன்னு வெளியேறுது. இந்த மாதிரி வெளியேறும்போது அந்த நீங்கள் தும்மலை தும்மிட்டீங்கன்னா அப்போதைக்கு சேர்த்து வச்சுருந்த கழிவு உடனே வெளியேறும். சரி, இதை நான் பண்ணலைங்க, ஏதோ ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருந்தேன், எனக்கு தெரிஞ்சவங்க பெரிய ஆளுங்க நான் முன்னாடிலாம் தும்ப முடியல அப்படின்னு சொல்லி மடக்கி வச்சிங்கன்னா அது அதுக்கடுத்த ஸ்டேஜ் போகும். அப்படி என்ன ஸ்டேஜ், அதுக்கடுத்த ஸ்டேஜ் அந்த கழிவுகள் உள்ளே இருக்கும். அதுக்கடுத்து அந்த உடம்பு இதை வெளியேற்றுறதுக்காக சளி போன்ற திரவத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ள இந்த அழுக்குகளை உள்ள வச்சு அது வெளியேற்றும். ஃபஸ்ட்டு மூக்கு ஒழுகுற மாதிரி இருக்கலாம், இல்லை சளியாக வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வெளியே வரும். இதையும் நீங்கள் மாத்திரை போட்டு இல்லை
பொதுவாக வேறு ஏதோ விஷயங்களில் வெளியே சிந்தாமல் நீங்கள் கழிவுகளால், அதாவது ஒன்று வாய் வெளியே வரணும், இல்லைன்னா மலை ஜலம் வழியாக போகணும். இந்த 2 வழியை வெளியேற்றாமல் நீங்கள் வெயிட்டிங்கில் ஏதாவது வேறு விஷயங்களை பண்ணி வச்சிங்கன்னா இது 3வது ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டேஜ் உள்ளே இருந்துச்சுன்னா உடம்புக்குள்ளே வச்சு குப்பையை எரிக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்யுங்க. அந்த வேலைக்கு பேர் காய்ச்சல். இந்த காய்ச்சலை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கழிவு அதிலே உடம்புலேயே வச்சு எரிக்கப்படும். உடம்புல இயற்கையாக உண்டான சூடை தாண்டி அதிகமான சூடை உடம்பை உற்பத்தி பண்ணி எதையுமே சாப்பிடக்கூடாத அளவுக்கு நாக்கை கசக்க வச்சு இருக்கிற வேலையை ப்ராசஸ் பண்ணி இருக்கிற குப்பையில் அழிக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணும். இதுக்கு பேர் காய்ச்சல். சரி, காய்ச்சலையும் நீங்கள் ஏதோ அந்த உடம்பு ஹீட் ஏற விடாமல் கம்மி பண்ணி நார்மல் கண்டிஷனில் வச்சு எப்படியோ ஒரு வாரம் முன்ன பின்ன இருந்து அப்படியே அதையும் விட்டுட்டீங்க. அப்போது அந்த கழிவு மறுபடியும் இருக்கும். சரி, அந்த கழிவு மறுபடியும் இருக்குது, அதை உடம்பு என்ன செய்யும்? உடம்பு எப்படியாவது வெளியே தள்ள தான் பார்க்கும். சரி, அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும். அடுத்த ஸ்டெப் என்ன? டயரியா. டயரியானா வயிற்றுப்போக்கு. இந்த வயிற்றுப்போக்கு வழியாக இருக்கிற கழிவுகளை மொத்தமாக ஸ்டாக் இன் கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வெளியேற்றும். ஐயோ எனக்கு வயிற்றால போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அடக்கி வச்சிங்கன்னா அதுக்கு வேறு வழியே தெரியாது. அது உங்கள் பிளட்டில் கலந்துடும். அந்த அழுக்குகள் உங்கள் பிளட்டில் கலக்கும். வேறு வெளியேறதுக்கு நீங்கள் வழியே கொடுக்கல. அப்புறம் என்ன செய்யும்? அது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது அதுக்கு எடுத்து லாஸ்ட்டு ஒரு கழிவுமிக்க உறுப்பு அப்படின்னு சொன்னால் தோல். இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. தோல்ங்கிறது சாதாரண பிம்பிள்லேருந்து உடம்புல வேர்வை சுரப்பி, அதாவது எல்லா எனர்ஜியையும் எடுத்து கொடுக்கறதுல மெயின் பார்ட் சுவாசத்துக்கு எடுத்து தோல் வகிக்குதுங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்துளை வழியாக இந்த வேலையை இது செய்யும் தோல். இந்த தோல் இந்த நுண்துளை வழியாக வெளியேறதுக்கு இந்த கழிவு பூரா, அந்த ரத்தத்தில் இருக்கிற கழிவு பூரா முட்டிக்கிட்டு நிற்குங்க. அதுதான் நம்மளுக்கு சோரியாசிஸை தெரியுது. இது தமிழில் நாலாந்திரப்படைன்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி தான் இது ப்ராசஸ் பண்ணுங்க. இதை குணப்படுத்தணும்னா சிம்பிளாக மலை ஜலம் கிளியராக இருந்தாலே போதுங்க. சரி, இதெல்லாம் இருந்தால் போதுமா? இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் க்ளீனாக போனாலும் மனசுங்கிற ஒரு பார்ட்ஸ், இது 50%ங்க. அதாவது இந்த நோயை பொறுத்தளவுக்கு உணவு பழக்க வழக்கம் எப்படியோ அது ஒரு 50%. மனசு, நம்ம அடுத்தவங்களை எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி நினைக்கிறோம், இதை பொறுத்து இதில் இன்னும் ஒரு 50%. இந்த 2 மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் லைஃப்பில் குணம் மட்டும் இல்லைங்க, லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ். உண்மை சொல்கிறேங்க. அதாவது இந்த குணமடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலுக்கு மாறிடுவீங்க. இது ரியலுங்க. சரி, இப்போது நீங்கள் சோரியாசிஸ் பேஷண்ட்டு. ஸோ இந்த இதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் செயல்படுத்த நினைக்கிறீங்க. சரி, இப்போது உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் மட்டும்தான் இந்த இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி ஃபாலோ பண்ணிங்கனாலும் அதுக்கும் வழி இல்லை. சார் என்ன சார் சொல்கிறீங்க? மனசு பாதி உணவு பழக்க வழக்கம் பாதின்னு சொல்கிறீங்க, அப்புறமேட்டு நான் மட்டும் எடுத்துக்கிட்டால் எப்படி சரியான்னு சொல்கிறீங்க? புரியுதுங்க. ஆனால் கல்யாணமானவராக இருந்தால் உங்களோட நோய்க்கு, உங்களோட முழு வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் முக்கிய பிரதானம் உங்களோட துணை. ஸோ இது சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இது இயற்கை. அதாவது உங்களுக்குள்ள சுகபோக துக்கங்களில் மிக முக்கிய பிரதானம் உங்களோட துணை தாங்க. நீங்கள் நோய்க்கு மருந்து எடுத்துக்கும் போதோ இந்த விஷயங்களை மெயின்டைன் பண்ணும்போதோ உங்கள் துணை உங்களுக்கு உறுதியாக இருந்தால் தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? அவங்க மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்க வேண்டாம். இதை நீங்கள் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கத்தில் அவங்க ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு குணமாகும். ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இது யதார்த்தங்க. இது மனசோட விஷயத்தில் இது நம்மளுக்கு இருக்கிற இணை, லவ்வராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம்,
வெளிப்புற சூழ்நிலைகள் இருக்கலாம். இவங்க இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு சில நேரம் சார்ந்து இருக்கும், ஆனால் முழு நேரமும் ஒரு சிலரோட இருக்கும். ஸோ இவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணுன்னா மருந்து மாத்திரை கிடையாது, உணவு பழக்க வழக்கம் நிச்சயமாக 2 பேரும் ஃபாலோ பண்ணணும். இந்த உணவு பழக்கத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 48 நாள் வருங்க. இந்த 48 நாள் மட்டும்தான் இதுக்கு. இது மற்றபடி இதில் நிறைய ஸ்பெஷலிட்டியெல்லாம் அந்த இதில் இருக்கும்போது அவங்களுக்கு புரியும். பட் இந்த சோரியாசிஸ் பேஷண்ட் இதில் ரொம்ப ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி புரிதல் வரும். இந்த சோரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக ஒரு டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். ஏன்னா மருந்து மாத்திரைங்கிறது ஃபஸ்ட்டு மெயின். ஸோ இது இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு கன்சல்டண்ட்டாக மருந்து மாத்திரை மட்டும் எடுத்துட்டா குணமாகாது. ஸோ அதனால் சேர்ந்து இருக்கிற கன்சல்டண்ட்டாக உங்களுக்கு அதை ப்ராப்பராக லைஃப்பில் எப்படி இருக்கணும், அந்த நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிற டயத்தில் நீங்கள் உங்களுக்கு ப்ளஸ் நான் சொல்கிற விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் எப்படி ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயம். அதனால் ஃபஸ்ட்டு மருத்துவரை பாருங்கள், அவங்களோட தரப்பில் என்ன மருந்து மாத்திரை மெடிசன் உண்டோ அதை சாப்பிடுங்க. ஸோ அது எந்த டாக்டர் எந்த இதெல்லாம் அது உங்களோட விருப்பம். அந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அதை ஃபஸ்ட்டு எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு டைம் இருக்குங்க. என்னடா இதுக்கும் டைம் இருக்கான்னு இருக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குங்க. அது நீங்கள் நினைக்காட்டாலும் அது நடக்கும்போது நடக்கும். சரி, அந்த டைமை நம்ம மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது, ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். சரி, அது இதனோட ஒரு பார்ட்டாக வரும். முதல்ல நீங்கள் 48 நாள் உணவு முறை இதில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். சோரியாசிஸ் நோயை குணப்படுத்துறதுல ஒரு 4-5 பார்ட்டாக விஷயம் இருக்குங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மனுஷன் பிறக்கும்போது அவனுக்கு தெரிஞ்சோ அவனுக்கு தெரியாமலையோ அவனோட ஜாதகம் அவனுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அது எந்த மதம், எந்த நாடு, எந்த கண்ட்ரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே விதி. அவங்களோட பிறப்பின் போது என்ன விஷயம் அவங்கள ஆட்கொள்ளுதோ அது தொடர்ந்து அவங்க லைஃப் ஃபுல்லாக இருக்கும். இது இயற்கை. சரி, நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க? பொதுவாக ஒரு மனுஷன் நோயோடு இருப்பானா, நிறைய நாள் நோயோடு இருப்பானா, இல்லை அவனுக்கு நோய் வந்ததுன்னா சரியாயிருமா, அவனுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்களா, நல்ல மனைவி இருப்பாங்களா, எப்போ கல்யாணம் முடியும், இதெல்லாம் பார்த்து சொல்லும்போது அதில் நம்ம அந்த விஷயங்கள்லாம் விட்டுருவோம். நமக்கு தேவை என்ன? ஒரு மனுஷனுக்கு நோய் எப்போ உண்டாகும், சரி அந்த நோய் எப்படி குணப்படுத்தினா சரியாகுமா, இல்லை கட்டுக்குள்ளே தான் வைக்க முடியுமா, இதை நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இது ஒன் ஆஃப் த பார்ட். இது பார்த்ததுனால என்ன பிரயோஜனம் சார்? அதாவது ஜாதகம் விதி அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு நம்ம மாற்ற முடியாது. பட் அதை புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருச்சு அப்படின்னாலே அதில் உள்ள ஞானம் பிறந்துடும். அப்படிங்கும்போது நமக்கு சாப்பிட்டு குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். சரி, சாப்பிட்டு நார்மலாக உங்களுக்கு டிசீஸ் இது இல்லைன்னா வேறு ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற பட்சம் இருந்தது அப்படின்னா நான் அதுக்குண்டான சொல்யூஷனும் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ரெண்டுக்குமே நல்ல வழி இருக்குது. ஸோ இது முதல் ஸ்டெப்பு. சரி, நீங்கள் அப்போது ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்குறீங்க, அடுத்து மெடிசன் எடுத்துக்கிறீங்க. அந்த மெடிசினை ஃபஸ்ட் நீங்கள் இது லாங் டைம் டிசீஸ்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் இந்த லாங் டைம் டிசீஸை பொறுத்தளவுக்கு ஒரு மாதத்தில் 2 நாளுங்க, மாதத்தில் 2 நாள் 2 மணி நேரம் ஒரு டைம் இருக்குங்க. இந்த டைமிங்கில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, இந்த டைமிங்குள்ளே நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா அடுத்து உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயத்தை செய்கிறதுக்கு வாய்ப்புகளே வராது. ஸோ இது ப்ராப்பராக நார்மலாக இருக்குது. ஸோ அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மாத்திரை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுங்க. இது முதல் ஸ்டெப்பு. சரி, மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க. ரெண்டாவது ஸ்டெப் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உணவு பழக்க வழக்கம். உணவு பழக்கத்தை பொறுத்தளவுக்கு 48 நாள் உணவு பழக்கம் எடுத்துக்கணும். அது உங்களோட வேலை, நீங்கள் உங்களோட எப்படி என்ன வேலை பார்க்குறீங்க, எப்படி சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு
உணவு முறை கொஞ்சம் மாறும். ஆனால் நார்மல் ஆக்டிவிட்டியிலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ஸோ எல்லாருமே பத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பயமுறுத்துவாங்க. இருக்கலாங்க, அதெல்லாம் அப்படிலாம் இருந்தால் அவங்க முனிவர் தவம் பண்ணுறவங்க அப்படின்லாம் ஆயிரும். நம்ம நார்மல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயம் 48 நாள் பண்ணாதான், இந்த இவ்வளோ தூரம் கடினமான டிசீஸ் இருக்கிறதுனால 48 நாள் கன்ஃபார்ம் பண்ணணும். அது நார்மல் இதோட வாழ்க்கையோட ஒத்ததாக தான் இருக்கும். இந்த நார்மல் ஆக்டிவிட்டி போகும்போது உங்களோட துணை இதில் மிக அவசியம். ஏன்னா இது உடம்போட சாப்பாடும் வாழ்க்கை முறையும் கொஞ்சம், உடம்போட சாப்பாடு மாறும் போதே வாழ்க்கை முறை உங்களை அறியாமலே மாறும். ஆனால் உங்களுக்கு சேர்ந்திருக்கிற இன நார்மல் ஆக்டிவிட்டியில் இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அவங்களும் கருத்து வேறுபாடு வரும். அந்த ஒரே விஷயத்துக்காகத்தான் இந்த 48 நாள் உணவு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன உணவோ அதே உணவை அவங்களுக்கு எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லா இருக்கும். இது நார்மல் லைஃப்பில் உள்ள விஷயந்தான். ஸோ அதனால் அவங்களுக்கும் நல்லா இருக்கும். பட் உங்களுக்குள்ள கருத்தும் மிக நிச்சயமாக ஒன்றி போகும். ஸோ இது உணவு பழக்க வழக்கம். உணவு பழக்க வழக்கத்தை தாண்டி மூணாவது ஸ்டெப்பை பொறுத்தளவுக்கு மண் குளியல் சொல்லுவாங்க. இந்த மண் குளியல் அப்படின்னா உடம்புல உள்ள கழிவுகளை, தோலில் உள்ள மேலே இருக்கிற அடப்புகளை எடுக்கிறதுக்காக கரையாம்புத்துன்னு சொல்லுவாங்க. கரையான் கீழே இருக்கிற மண்ணில் தெளிஞ்ச மண்ணை எடுத்து அதனோட கூடாக கட்டி வச்சு உட்காந்துருக்கும். அதுக்குள்ளே பாம்பு போய் வாடகை கொடுக்காம அதில் போய் குடியிருந்துக்கிடும். ஸோ இந்த கரையாம்புத்து மண் எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் கரையாம்புத்து மண் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு ரெமெடி. இந்த கரையாம்புத்து மண்ணை நல்லா வீட்டில் காட்டிலேருந்து வெட்டி எடுத்து நம்ம வீட்டில் வச்சு அதை தண்ணியில் குழச்சி நம்ம உடம்பு முழுக்க தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே பூசி வெயிலில் ஒரு அரை மணி நேரம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி குடிக்கணுங்க. ஏன்னா தண்ணி சத்து நிறையா தேவைப்படும், வேர்க்கும். இந்த மண்ணும் அப்படியே நம்ம உள்ள அந்த தோலில் உள்ளே போய் உறிஞ்சி அப்படியே அந்த கழிவுகளை போகிற உறிஞ்சி எடுக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வெயிலில் நின்றுட்டு, வெயில் ஒரு அரை மணி நேரம், அது முடிஞ்ச உடனே வீட்டில் ஒரு நிழலில் ஒரு அரை மணி நேரம் இப்படி நின்னீங்கன்னா உடம்புல கழிவு மொத்தமாக உறிஞ்சி எடுத்துக்கப்பட்டுருக்கும். சரி, இது முடிஞ்ச உடனே அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளெயின் வாட்டர், சுடு தண்ணி கிடையாது, வேறு எந்த தண்ணிக்கு எதுவுமே கிடையாது, ப்ளெயின் வாட்டரில் நீங்கள் குளிச்சிடுறீங்க. இது வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு வாழை இலை குளியலுங்க. வாழை இலை பச்சையும் இதே வேலையை திரும்ப செய்யும். இந்த மண் என்ன செய்யுதோ அதே வேலையை வாழை இலையும் செய்யும். இந்த குளியலும் பண்ணணும். இது உடம்பு ஃபுல்லாக வாழை இலையை கட்டிக்கிட்டு அது தலையில் ஹீட் ஆகாத அளவுக்கு ஒரு சின்னதாக தலையிலையும் கட்டிக்கணும். அது தலையில் ஒரு ஈர துணி கட்டிக்கணும். சரி, அது நான் உங்களுக்கு செய்முறை உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இப்படி கட்டிக்கிட்டு வெயிலில் ஒரு அரை மணி நேரம் இந்த குளியல் போடும்போதும் நீங்கள் முழுக்க தண்ணி குடிச்சிருக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கணும். குடிச்சிட்டு தான் இந்த குளியலை ஆரம்பிக்கணும். இப்படி குளிக்கும்போது என்ன செய்யணும், இப்படி வாழையில கட்டி வெயிலில் படுக்கும்போது இதுதான் வாழைக்குளியல் குளியல்னு சொல்கிறாங்க. இது என்ன செய்யும், உடம்புல உள்ள கழிவுகளை அந்த பச்சையம் போட்டோடனே அந்த இது வழியாக இழுத்துட்டு வெளியில் கொட்டிடும். உங்களோட கழிவு, உங்கள் உடம்புல உள்ள விஷம், அந்த தோலில் உள்ள விஷத்தை ஃபுல்லாகவே எடுத்துரும் இந்த வாழை இலை குளியல். இது ரெண்டாவது. மூணாவது என்ன, இனிமான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மலம் போகிறது காலை மாலை இந்த டைமில் மிக மிக அவசியங்க. இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது மலை ஜலம் போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் இருந்தால் தான் இந்த இதே வரும். ஏன்னா இது ப்ராப்பராக இருந்துச்சுன்னா முக்கால்வாசி நோய்க்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ மலை ஜலம் இந்த டைமில் இல்லை, நார்மலாகவே நீங்கள் 2 டைம் போகணும். நீங்கள் 30 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் நிச்சயமாக போயே ஆகணும், காலை மாலை 2 வேளையும்.
சரி, இந்த நோய் இனிமா கேன் இனிமானா என்னது? இனிமானா அந்த ஆயுர்வேதிக் இந்த சித்தா மூலிகை கடையில் கிடைக்கும். இனிமா கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த கேனில் சொல்லும் போதே உங்களை மலம் கழித்த உடனே உங்களோட ஆசனவாயை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த கேன் உபயோகப்படும். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். இல்லை இது நீங்கள் இப்போது 40 நாள் எடுக்கும்போது நீங்கள் தினசரி கூட பண்ணலாம். ஆனால் இது நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும், உடம்பு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட மெடிசனை முழுக்க சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு உணவு, 2வது வாழை இலை குளியல், 3வது மண் குளியல், அடுத்து 4வது இனிமா. இந்த 4 விஷயமும் உங்களோட பாதி, இது நான் சொன்னேன்ல பாதி தான் அப்படி சொல்லி, இந்த விஷயத்தை நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இந்த 4 விஷயத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கண்டிப்பாக ரொம்ப முன்னேற்றம் இருக்கும். இதில் வெப்பாலை தைலம்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. வெப்பாலை தைலம் எனக்கு உண்மைதாங்க, அதில் நல்ல நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்பாலை தைலத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ரெமெடி ஆகுது. இதில் என்ன ஒரு சின்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மேலே நான் இவ்வளோ சொல்கிறேன், அதாவது உடம்பு பற்றி சின்ன புரிதல் இருக்கிற ஒருத்தங்க வெப்பாலை தைலத்தை பற்றியும் புரிஞ்சுக்கணும். மூலிகை ஓகே நல்லா வேலை செய்யுது, ஆனால் நீங்கள் ஆழத்தை நீங்கள் வேற புரிஞ்சுக்கணும். அதாவது மேலே மட்டும் நீங்கள் குணப்படுத்திட்டீங்கன்னா அது கீழே மறைஞ்சு போச்சு அப்படின்னா அது போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. உள்ளுக்குள்ளே ஆழ வேர் இருக்கு. அதை நீங்கள் பிடுங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி மேலே தைலம் தடவுறது, இல்லை நீங்கள் மேலே ஏதாவது ஒன்று பண்ணி உள்ளே மறைக்கிறது, இதெல்லாம் மறைக்கிறது. ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட மேலே ஏதாவது போட்டு ஒளிச்சு வைக்கிற மாதிரி. இந்த வெப்பாலை தைலங்கிறது நல்ல ரெமெடி தாங்க. ஆனால் இதை நீங்கள் முழுமையாக பண்ணிவிட்டு, இப்போ நான் சொன்ன பாதி விஷயம், இன்னொரு பாதி விஷயம் இருக்குது. இது மனசுங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இந்த 50 விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு, இந்த 50% விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய டைம் வேணுங்க. இந்த டைமை பொறுத்தளவுக்கு மனசு அப்படிங்கிற விஷயத்தை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை ஒரே வார்த்தையில் நான் இப்போ இந்த வீடியோவில் மட்டும் சொன்னால் மட்டும் உங்களுக்கு புரியாது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மனசு அப்படிங்கிறது இப்போது ஒரு ஆள் நீங்கள் பார்க்குறீங்க, பயம், கோபம், டென்ஷன், இந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு நிறையா வகையில் நிறையா விஷயத்தில் டென்ஷன், பயம், கோபம், டென்ஷன்லாம் வரும். இந்த விஷயம் உங்களோட நோயை மீண்டும் மீண்டும் துளிர்விக்கிறதுக்கு உரமாக மாறும். இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நோய் சுத்தமாக பட்டு போய் எல்லாத்தையும் இந்த வேரெல்லாம் பிடுங்க முடியும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு மனசுங்கிற சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சில காலம் ஆகுங்க. ஒரே நாளில் கொஞ்ச நேரங்கள்லாம் புரியாது. கேட்டால் புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. இதுக்கு ஒரு மனசு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொல்கிறேங்க. இப்போது உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஆளை எதையோ ஒன்று எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது அவருக்கு ஒரு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு உடனே வரும்னு நினைக்கிறீங்களா? ரோட்டில் போகிற யாருக்காவது, இல்லை என்னமோ யாரோ கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? அதெல்லாம் நடக்காதுங்க. முதல்ல அந்த ஆளை பொறுத்து நீங்கள் முதல்ல ஒரு க்ரியேட்டிவ்னஸ் உண்டாக்குவீங்க. ஸோ இவர் நல்லவர், இவர் நமக்கு நல்லது சொல்கிறாரு. முதல் எண்ணங்க இது. இது ஒரு எண்ணம். இந்த எண்ணங்கிறது உடம்புக்குள்ள விதையாக போய் பதிவாகுதுங்க. நெக்ஸ்ட்டு அவர் செயலை இன்னொரு செயலை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது அவர் நல்லா எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறார், அவற்றை கொடுக்கறது எல்லாமே நல்லா கரெக்டாக அவரும் நல்லா நாணயமாக இருக்கார். இது 2வது. அந்த விதைக்கு நீங்கள் உள்ளே போட்டுக்கிற நல்லவருங்கிற விதைக்கு இதை தண்ணியாக ஊற்றுறீங்க. 3வது, அவர் உங்களுக்கு ஒரு தடவை ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸோ ஆறுதலான வார்த்தை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மேலே பாசிட்டிவாக வர உங்களுக்கு அந்த விதை, நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்ட விதைக்கு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் தண்ணியாக, அதாவது உரமாக ஊற்றுறீங்க.
லாஸ்ட்டாக அவர் ஒரு நாள் உங்கள்கிட்ட உண்மையிலேயே ஒரு 1000 ரூபாய் கேட்குறாரு. நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க, நீங்கள் எங்கிட்ட கேட்குறதே பெருசுங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு 1000 ரூபாய் கொடுப்பீங்க. இதாங்க மனசு. அதாவது வந்துட்டு ஒரு ஆள் மேலே நல்ல அபிப்பிராயம் வர்றதோ இல்லை ஒரு கெட்ட அபிப்பிராயம் வர்றதோ ஒரே நாள் நடக்காது. இந்த மனசோட கட்டுக்கோப்பு இல்லாத தன்மை தான் நோய். அதாவது பழைய புராணங்கள்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மன்னர் வந்து 2 பேரை அழைச்சி, இந்த உலகத்தில் நல்லவங்க யார் இருக்காங்க பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளையும், இன்னொரு ஆளை கெட்டவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பார்த்துட்டு வான்னு சொல்லி இன்னொரு ஆளையும் அனுப்புகிறாரு. ஒரு மனுஷன் ஒரு ஆள் போயிட்டு இந்த 2 பேரில் ஒரு ஆள் நல்லவர் ஒரு ஆள் கெட்டவர். அந்த நல்லவர்கிட்ட கெட்டவங்க யார் இருக்கான்னு சொல்கிறாரு, கெட்டவர்கிட்ட நல்லவங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து சொல்கிறாரு. இந்த 2 பேரும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து தகவல் சொல்கிறாங்க மன்னர்கிட்ட. நல்லவராக இருக்கவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவர் இருக்காங்க மன்னர், எல்லாருமே நல்லா அன்பாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம தரப்பில் கெட்டவராக பார்க்கப்படுற ஒரு ஆள் அவர் சொல்கிறார், உலகத்தில் எல்லாருமே பொறாமை பிடிச்சவங்களா இருக்காங்க, எல்லாருமே சுயநலவாதிகள், யாரும் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன புரியுது? நம்ம என்ன பார்க்குறோமோ, நம்மளோட எண்ணம் என்னவா இருக்கோ அதை வச்சே தான் நம்ம அடுத்தவங்கள பார்க்குறோம். ஒருத்தர் நல்லவன் அப்படின்னா அவன் நல்லவன் கிடையாது. நம்ம பார்க்குற விஷயம் நம்ம அவனை நல்லவனாக பார்க்குறோம். ஸோ இது நமக்குள்ள எண்ணம். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ஒருத்தன் எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அதை மட்டும் எடுத்து பார்ப்பாங்க. இவங்களுக்கு பேர் நம்ம சுகிசிவம் ஐயா சொல்கிறாரு, அதாவது உடம்புல எவ்வளவோ கண் காது மூக்கு எவ்வளவோ அழகான விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ரோட்டில் போகிற வர ஈது இருக்குது தெரியுமா, உடம்புல ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணில் தான் போய் உட்காருமா. அப்போ இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது அசிங்கத்து மேலே உட்கார்ற மனிதர்கள், இவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் மனசோட பெரிய பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியணுங்க. தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் முழுசாக ரெக்கவர் ஆக முடியும். இந்த தெரிகிறதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சில உங்களோட ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இன்னாருக்கு இன்னும் விஷயம்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா ஆக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு மனசை பற்றி சொன்னோடனே முதல்ல ஞாபகத்துக்கு வருது தம்மா மதுரான்னு சொல்லி ஒரு விபாஷனா மெடிடேஷன் சென்டர்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. இது வந்து ஒரு 10 நாள் பயிற்சி. இந்த 10 நாள் பயிற்சிக்கு போயிட்டு வந்தால் உலகத்தில் அன்பு இல்லாமல் இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் இந்த இதில் 10 நாள் கலந்துக்கிட்டாங்கன்னா வெளியில் வந்தோடனே தெய்வ ஸ்வரூபம் மாறிடுவாங்க. தெய்வத்துக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? மனுஷன் சில நேரம் மிருகமாக மாறிடுவான், தெய்வம் அப்படிலாம் மாறாது, எப்பயுமே அன்போட சொரூபமாக தான் இருக்கும். ஸோ அந்த அன்போட சொரூபமாக மாறிடுவாங்க. பட் வெளியில் வந்தோடனே வெளியில் உள்ள சூழ்நிலைகள் அவங்கள மாற்றும், மறுபடியும் அவங்க பழைய மனுஷனாக மாறுவாங்க. இது உடனே மாறணுங்கிறக்காக இல்லை, அதை பற்றி கண்டிப்பாக ஒரு புரிதல் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் புரியும். இந்த 10 நாள் பயிற்சி இது ஒரு வழி. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆக்டிவிட்டியில் நார்மல் ஒவ்வொருத்தங்க வாழ்கிற சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவங்களோட வாழ்க்கையோட மொத்தத்தையும் இழந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்களாம் அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்க எப்படி போகிறது? இப்போ ஒரு ஆள் உங்களை கோவப்படுத்துகிறாரு, என்ன பண்ணணும்? எனக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, எனக்கு அப்படி இருந்தால் எப்படி பண்ணணும், எனக்கு என் புருஷன் பிரச்சனை, எனக்கு என் பொண்டாட்டி பிரச்சனை, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த விஷயங்களும் மெயினாக பார்க்கப்படணும். இந்த விஷயங்களை சரி பண்ணணும். சரி,
பண்ணிடலாம். அதுக்கு உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி, நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நடக்கிறதுல எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறது ஃபுல் கம்பல்சரி உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ஒரே நாளில் சொல்கிறது இது. ஆனால் இந்த விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு குறைஞ்சது 6 மாதம் ஆகும் நிச்சயமாக. சரியா? அந்த 6 மாதத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நடந்த ஆக்டிவிட்டீஸும் சொல்லி நீங்கள் அதுக்குள்ளே ரெமெடி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதில் உங்களுக்கு பலன் உண்டு. நெக்ஸ்ட்டு, இதில் நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கமாக போகிறடா கடவுளை அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. இதுக்கும் நமக்கு சம்மந்தம் உண்டா? சம்மந்தம் உண்டு. அதுக்கு மேலே ஒரு ஆள் தான் இறைவன். அந்த ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இறைவன்கிறது பல வகைகளில் இருக்கார். ஆனால் இறைவன்கிறது மனம்தான் அப்படிங்கிறது கடைசி நிலை தெரிகிற முக்தி. இறைவனும் துணை செய்யணும், இதுக்கு அந்த பிரபஞ்சம் உதவி பண்ணணும். இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வேல்யூ இருக்குங்க. இதை குணப்படுத்துறதுக்கு, இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு பிரத்யேகமாக இந்த நாட்கள், வானிலை சாஸ்திரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தி வருஷத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு மோதிரம் செய்கிறதுக்கு நம்ம பழைய காலத்து ஞானிகள் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க. நம்ம மருந்து சாப்பிட்றோம், நம்ம சொல்கிற சில மனப்பழக்க வழக்கங்களையும் செய்கிறோம். சரி, அப்படி இருந்தாலும் நோயோட இது கொஞ்சம் நல்லபடியாக இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு கடவுளோட சப்போர்ட்டு ரொம்ப அவசியங்க. இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ராசிக்கல் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்குது. ஆனால் என்னோட இதில் இந்த நோய்க்கு குணமாக்குறதுக்கு ஒரு ராசிக்கல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நினச்சோன்னே இந்த எந்திரிச்சு போனோன்னு இன்றைக்கி மத்தியானம் வாங்கிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு வருஷத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஒரே நட்சத்திர காலில் உட்கார்ந்துருக்கிற ஒரு நாளில் தான் இந்த மோதிரத்தை செய்யணும். இந்த மோதிரத்தை செய்கிறதுக்கு அந்த வருஷத்தில் உள்ள நாள் எந்த நாள் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள விளக்கமும் சொல்லி உங்களுக்கு இந்த மோதிரத்தை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்படும். இந்த மோதிரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் சிம்பிளாக நினைக்க வேணாம். இது இந்த மோதிரத்தை அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கைராசிக்காரராக இருப்பீங்க. நீங்கள் போகிற இடத்துல சக்ஸஸ் இருக்கும். உங்களோட உடம்பு குணமாகும். ஃபஸ்ட்டு உடம்பு குணமானாலே உங்களுக்கு தேகப்பொலிவு, உங்களை பார்த்தோன்னே அட்ராக்ஷன் பண்ணுறது, பொதுவாக எல்லா விஷயங்களும் கவரேஜ் ஆகுங்க. இதுக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மோதிரத்தை பண்ணுறோம். இது பொதுவாக எல்லாரும் ராசிக்கல் அந்த கல் அணிஞ்சா அதெல்லாம் பல வழி இருக்குது. அந்த கல்லெல்லாம் நம்ம போகலை. இப்போ நம்ம எடுத்திருக்கிற விஷயம் சோரியாசிஸை குணப்படுத்துறது எப்படி. இது ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த 3 கிரகங்களும் ஒன்று போல் இருக்கிற நாளில் ஒரு வெள்ளி, தங்கம், பவழம் இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு மோதிரம் செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. இப்படி செஞ்சு அணிஞ்சிக்கணுங்க. இப்படி செஞ்சு அணிஞ்சிக்கிட்டு நான் சொல்கிற விஷயங்களும் கேதர் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக சோரியாசிஸ் குணமாகும். என்னோட உள்ள முழு அனுபவத்தை நான் அதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எனக்கு இதில் டவுட் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இதில் பொதுவாக இதில் 6 மாதத்துக்கு கண்டிப்பாக இதனோட ஆலோசனை கேட்டால் தான் உங்களுக்கு முழுமையாக குணமாகும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும், உணவு பழக்க வழக்கத்தை மாற்றினாலும், மனப்பழக்க வழக்கம் அப்படிங்கிறது நம்ம இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சுருக்கிற மொத்த மனக்குப்பை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி எப்படி ரியல் லைஃப்பில் வாழ்கிறது, எப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பாக போகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். இதில் இந்த இதை நீங்கள் என்கிட்ட ஸ்டார்டிங்கில் கன்சல்டன்ட் பண்ணணும், நீங்கள் எனக்கு கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா 6 மாதத்துக்குங்க, 6 மாதத்துக்கு நீங்கள் 10,000 ரூபா பே பண்ணணும். இது 6 மாதம் கழித்து உங்கள்கிட்ட கன்சல்ட் முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு ரிட்டன் பே பண்ணிடுவேன்.
ஸோ ஏன் இந்த 6 மாதத்துக்கு 10,000 ரூபா கொடுக்கணும்? வெறுமனையாக சும்மா சொல்கிற அறிவுரை எதுவுமே யாருமே கேட்குறது இல்லைங்க. ஸோ அதனால தான் இந்த பேமெண்ட். இதில் என்ன இதெல்லாம் இன்பில்ட் ஆகும்? நீங்கள் 10,000 ரூபா எனக்கு பே பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணு, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை தொடர்பு கொள்வேன். நான் உங்களை கன்சல்ட் பண்ண விரும்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை எனக்கு 6 மாதம் உங்களுக்கு கன்சல்டன்ட் இலவசமாக கொடுக்கப்படும். இதுக்கு நீங்கள் அட்வான்ஸாக 10,000 ரூபா நீங்கள் பே பண்ணணும். 6 மாதம் முடிஞ்சுக்கு எடுத்து உங்களுக்கு அந்த 10,000 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணப்படும். இந்த 6 மாதத்தில் என்னெல்லாம் நடக்கும்? ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ண உடனே நான் உங்களை தொடர்பு கொண்டு உங்களோட ஒரு நாள் இதை பற்றி உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு நாள் உங்களோட முழுசாக இருப்பேங்க. முழுசாக இருந்து உங்கள்கிட்ட பேசுவேங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள். இந்த ஒரு நாளுக்கு அடுத்து நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் என்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். நீங்கள் 1 hour இதுக்கு உங்களுக்கு டைம் எப்பப்போ கேட்கணும்னு சொல்லிவிட்டு 6 மாதத்துக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருவாங்க. சரியா? இதில் நீங்கள் ஊடால எனக்கு நீங்கள் கால் பண்ணி எனக்கு பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். பட் என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1/2 மணி நேரம் என் கூட ஃபோனில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு 500 ரூபா சார்ஜுங்க. சரியா? இது ஏன் இப்படி பேசுகிறீங்க, இலவசம் சொல்லிவிட்டு இப்படி ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 1/2 மணி நேரம் பேசுகிறது அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சலுகை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை உள்ளவங்க மட்டும் பயன்படுத்துவாங்க. இது இலவசம் அப்படின்னு சொன்னால் யாராலாமல் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் உள்ளவங்க மட்டும் பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறதான் என்னோடய தாழ்மையான கருத்து. பட்டு சார் 10,000 ரூபா வாங்குறீங்க, எங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் 10,000 ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இதில் உங்களுக்கு என்ன ஆதாயம்? உண்மைதாங்க, நீங்கள் கேட்குறது நல்லா புரியுது. எனக்கு விஏஓ வேலை கிடச்சிருக்குங்க. ஸோ ஆனால் டியூட்டியில் நான் ஜாயின் பண்ணல. ஸோ விஏஓ வேலைக்காக நான் காத்திருப்போர் பட்டியல் காத்திருக்கிறேன். அதுக்குண்டான